Hi friends, நாம் இன்னைக்கு வந்து எப்படி சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா வீட்ல பண்ணலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்ல. நாம ஃபர்ஸ்ட் நான் 2 ஒயிட் எக் எடுத்து உடைச்சிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பிளெண்டர் வச்சு நல்லா ஃபைனா அரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் சுகர் வந்து 1/2 கப் எடுத்துக்கிட்டு அது வந்து 100 கிராம் அதை போட்டுக்கிட்டு நான் மெதுவாக கொஞ்சமாக போட்டு அது பீட்டர் வச்சு அரைச்சிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கிட்டு திருப்பி அரைச்சிட்டு இருக்கேங்க. அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அச்சீவ் ஆகுது. அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பீட்டை வச்சு அரைச்சிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆயில் வந்து 1/3 கப் எடுத்துக்கிட்டு 80 ml அதுக்கப்புறம் அடிச்சுட்டு இருக்கேங்க பீட்டை வச்சு. உங்களுக்கு பீட்டர் இல்லைனா நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளெண்டர் மிக்ஸி கூட சம் பீப்புள் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 3/4 கப் 80 கிராம்ஸ் எடுத்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரியே நான் பண்ணியிருக்க மாதிரியே. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அண்ட் 4 கிராம்ஸ், அது போக கோகோ பவுடர் 1/4 25 கிராம்ஸ் போட்டு நான் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குங்க. நம்ம மிக்ஸ் பண்ண வந்து கொஞ்சம் வந்து அந்த கலர் டார்க் கலர் அச்சீவ் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் கலர் நம்ம அச்சீவ் ஆகிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக பட் ரொம்ப ஸ்ட்ரிங்கியும் இல்லாமல் இருக்குங்க. அடுத்து நம்ம மில்க்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், 30 ml. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் 5 ml போட்டிருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம போடுற பேன் எடுத்துக்கிட்டு வந்து ஆயில் இல்லைனா பட்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். மில்க் கூட போடலாங்க, நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் எண்ணெய் பால் இல்லைன்னா பட்டர் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேக் மிக்ஸை நம்ம உள்ளே ஊற்றலாங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் அவனில் வச்சுட்டு 160 செல்சியஸ் இல்லைனா 320 ஃபாரன்ஹைட்டில் வைக்கலாங்க. நான் இப்போ குக்காய் முடிஞ்சிச்சு. இப்போ எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக யம்மியாக வந்திருக்குங்க ஸ்பஞ்ச் கேக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.